பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ தேர்ட் ப்ரோமோவில் பார்த்தோம் நம்ம தர்ஷிகாவுக்கு என்ன சுகர் கிரேவிங்ஸா அப்படின்னாங்க. சுகர் கிரேவிங்கோ லவ் கிரேவிங்கோ ஏதோ ஒரு சம்பவம் பண்ணி ஜெஃப்ரி கடுப்பாகி நான் அந்த ஃபோட்டோவில் இருந்து பீஸ்லாம் எடுக்க போகிறேன், எனக்கு கேப்டன்ஸே வேணாம் அப்படின்னு கதறிட்டு இருந்தார் இல்லையா. எஸ், இந்த சம்பவம் லைவில் இப்போ ஓடிட்டு தான் இருக்குது. இன்னும் பஞ்சாயத்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இதுக்கு ஆக்சுவல் பிரச்சனை என்ன அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். இப்போ தர்ஷிகா மேலே அவங்க அந்த ரவா லட்டு பிடிச்ச பிரச்சனைக்கு முன்னாடியிலேருந்தே ஜெஃப்ரி ஒரு செம்ம காண்டில் இருந்தார். அவரோட கேங்கான நம்மளோட சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் மேலே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் நம்ம ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா இருக்காங்க. ஸோ பிக் பாஸ் ஆல்ரெடி சொல்லிட்டார், உங்களுக்கு நான் அனுப்புகிற சாப்பாடு தான் நீங்கள் சாப்பிடணும், டீ காஃபி முதற்கொண்டு நான் கொடுக்குறதா நீங்கள் குடிக்கணும் அப்படின்னு இருக்காரு. ஸோ ஆப்வியஸாக இது பனிஷ்மெண்ட் அப்படின்றதுனால வந்துட்டு உப்பு இல்லாத சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சாம்பார் சாதம் தான் கொடுத்துருக்காங்க, அதில் உப்பு இல்லாத சாம்பார் சாதம் கொடுத்துருக்காங்க. மேபி டீ காஃபியும் அதே மாதிரி சக்கரை இல்லாமல் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ சாப்பாடு வந்துட்டு உப்பு இல்லாமல் கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் கேப்டன் அண்ட் சத்யா எல்லாருமே கொண்டு வந்து கொடுத்துட்டு இதை நீங்கள் சாப்பிடுங்க. அண்ட் பிக் பாஸ் இன்னொரு ரூலும் சொல்லியிருக்காரு, நான் கொடுக்கறத மட்டும்தான் நீங்கள் சாப்பிடணும், இந்த வீட்டில் இருக்கிறத நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு இல்லையா. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் இந்த சாம்பார் சாதம் கொடுத்ததுமே அவங்களால அதை சாப்பிடவே முடியல. ஒரு பாதி சாப்பிட்றதுக்கே ரொம்ப திணறிட்டாங்க. ஆப்வியஸாக உப்பு இல்லாமல் சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். ஸோ சாப்பிட முடியல. ஆனால் இந்த எடுத்த டெக்னிக்காக நம்மளோட சௌந்தர்யாவும் ஜாக்லினும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு வாய் ஊட்டி விட்டுறாங்க. ஏன்னா நாங்கள் தான் வந்து உங்ககிட்ட இருந்து வாங்கி சாப்பிடக்கூடாது, ஆனால் நீங்கள் எங்ககிட்ட இருந்து வாங்கி சாப்பிடலாம்ல. ஸோ இப்போ என்ன ஆகுது சிம்பிளாக அப்படின்னா, அந்த பிளேட்டில் இருக்கிறத பாதியே இவங்க சாப்பிட்றாங்க, மீதியை மற்ற எல்லாருக்கும் ஊட்டி காலி பண்ணிடலாம். கேட்டால் நாங்கள் தான் நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க போய் மற்ற கண்டஸ்டன்ஸோட சாப்பிடக்கூடாது, ஆனால் எங்களது இவங்க சாப்பிடலாம் தானே அப்படின்ற ஒரு ஐடியாவில் இவங்க எல்லாருக்கும் ஊட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம சத்யாவுக்கு தான் ஊட்டி விடுறாங்க எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அப்போவே வந்துட்டு ஜெஃப்ரிக்கு வேண்டாம் அப்படின்றது தோணுச்சு, வேண்டாம் எதுக்கு அப்படின்றது. அடுத்ததான் ரஞ்சித்துக்கு ஊட்டி விடுறாங்க, ஜாக்லின் ஊட்டி விடுறாங்க, சௌந்தர்யா ஊட்டி விடுறாங்க. அப்புறம் தீபக் வந்தார். தீபக் ஜெஃப்ரி ரெண்டு பேருமே ஒரே டைமில் வந்தாங்க. ஸோ ரெண்டு பேர்கிட்டையும் ஊட்டி விடும்போது ஜெஃப்ரி சொல்லிட்டாரு, இல்லை வேண்டாம், அங்கே தெளிவாக போட்டிருக்குல்ல சாப்பிடக்கூடாதுன்னு போட்டிருக்கு, கொடுக்காதீங்க அப்படின்னு. அண்ட் தீபக்கும் சொல்லிட்டாரு, அங்கே சொல்லியிருக்காங்கன்னா ஏதோ ரீசனுக்காக தான் சொல்லியிருக்காங்க, கொடுக்காத அப்படின் போது ஜாக்லின் வந்துட்டு, ஏண்டா நீ இப்படி பண்ணுற, நாங்கள் தாண்டா உள்ளே இருக்கிறது சாப்பிடக்கூடாது, நீங்கள் எங்ககிட்ட வாங்கி சாப்பிடலாம் தானடா அப்படின் போது, அதெல்லாம் கிடையாது சொல்லியிருப்பாங்க தானே அப்படின்னு இவர் சொன்னார். அடுத்ததான் முத்துவும் அந்த சைடை கிராஸ் ஆகும்போது நம்ம ரஞ்சித் சார் கூப்பிட்டு இங்கே வா முத்து, சாப்பாடு சூப்பராக இருக்குது, டேஸ்ட் பாரு அப்படின்னாரு. ஸோ நம்மளோட சௌந்தர்யா அவருக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டுட்டாங்க. அப்போ நம்ம ஜெஃப்ரி இருந்துட்டு, இதெல்லாம் தப்பாகாதா, அவங்க சொல்லி தானே அனுப்பியிருக்காங்க, கேட்க மாட்டிங்களா அப்படின் போது நம்ம முத்து துப்பவே போயிட்டார். ஐயோ வேண்டாம், அப்படின்னா இது தப்பு போல இருக்குன்னு அந்த மனுஷன் பயந்து துப்ப போயிட்டாரு. இல்லை வேண்டாம் அப்புறம் சாப்பிட்டு அப்படின்னு ரஞ்சித் சொன்னால சாப்பிட்டுட்டார், ஒரு வாய் தரேன்னு சாப்பிட்டுட்டாரு. ஸோ நம்ம ஜெஃப்ரிக்கு அந்த இடத்துல செம்ம காண்டாயிடுச்சு. இப்போ உங்களுக்கு என்ன, நீங்கள் வந்து ரூல் பிரேக் பண்ணி இப்படி ஒவ்வொருத்தருக்கா ஊட்டி விட்டுட்டு இருப்பீங்க, என்னோட ஃபோட்டோ இருந்து பீஸை எடுக்கணும், இது தானே என் கேப்டன்சியை பிடுங்கணும், அதுதானே உங்கள் ஆசை அப்படின் போது சௌந்தர்யா கோவம் வந்துருச்சு. ஓ அப்போ உனக்கு வந்துட்டு உன் கேப்டன்சி பறிப்போகும்னு தான் வருத்தப்படுறே தவிர இந்த உப்பில்லாத சாப்பாடு நான் சாப்பிடலேன்னு வருத்தப்படலையா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இங்கே வந்து அந்த நட்புன்ற இடத்துல வந்து அவரை லாக் பண்ணதுமே அவரால் ஒன்றுமே பேச முடியல. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட முடியாமல் சாப்பிட்டுட்டு, சரிடா உன் கேப்டன்சி போகக்கூடாது அவ்வளோதானடா, நாங்கள் சாப்பிட்றோம்டா அப்படின்னு வச்சு முடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல ஜெஃப்ரி போய் பிக் பாஸ் கிட்ட கேளு ஜெஃப்ரி, எங்களால் பாதி தான் சாப்பிட முடியுது, ஒன்று நாங்கள் இந்த பாதி சாப்பிட்டுட்டு எங்களுக்கு இவ்வளோதான் அளவே, இந்த அளவுக்கு மேலே நாங்கள் சாப்பிட மாட்டோம், அது அப்படியே அந்த சாப்பாடை வச்சுருட்டுமா, இல்லைன்னா வேறு யாருக்காவது இந்த உப்பு போட்டு இந்த சாப்பாட்டில் கொடுத்து அவங்களுக்கு கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்டார். ஸோ இவர் போய் பிக் பாஸ் கிட்ட கேட்கறக்காக அங்கே கேமராட்ட போய் பேசுகிறாரு. பிக் பாஸ் அவங்களோட அளவை தாண்டி நிறைய சாப்பாடு இருக்குது, ஸோ அவங்களால சாப்பிட முடியலன்னு ஒரு ரீசன் சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா வேறு யாருக்காவது அந்த சாதத்திலே உப்பு போட்டு கொடுத்து மற்றவங்க சாப்பிடலாமான்னு கேட்குறாங்க. அண்ட் தயவு செஞ்சு ஒரு லெட்டர் அனுப்புங்க பிக் பாஸ், ஏன்னா இந்த சாப்பாடு அவனுங்க ரெண்டு பேருக்காக மட்டும்தான், நீங்கள் ஜாக்லின் சௌந்தர்யாக்காக மட்டும்தான் கொடுத்துருக்கீங்க, பட் அவங்க எல்லாருக்கும் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க, நான் சொன்னால் இவனுங்க மதிக்கவும் மாட்டானுங்க கேட்கவும் மாட்டானுங்க, ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு அதுக்கு ஒரு லெட்டர் அனுப்புங்க பிக் பாஸ் அப்படின்னார். ஸோ அவருக்கு ஆல்ரெடி ஒரு மைண்டில் என்ன ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, நான் ஒரு கேப்டன், நீங்கள் யாருமே என்னை மதிக்கிறது கிடையாது, மற்றவங்க மதிக்கிறாங்களோ இல்லையோ கோவா கேங் அவர் சுத்தமாக மதிக்கிறது இல்லை, நம்ம ஜெஃப்ரி தானே அப்படின்னு. ஸோ அந்த வருத்தம் அவருக்கு இருக்குது. சொன்னார், தீபக்கா இருந்தால் இந்த நேரத்துக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பீங்களா அப்படின்ற வருத்தமும் பட்டார். ஸோ அந்த ஒரு காண்டில் ஆல்ரெடி அவர் இருந்தார். அந்த டைமில் தான் நம்ம தர்ஷிகா சுகர் கிரேவிங்ஸ் அப்படின்ற பேரில் இருந்தாங்க. நம்மளோட விஷால் கிரேவிங்ஸில் அங்கே போய் நின்றுட்டு இருக்காங்க. அதாவது விஷால் சமைக்கிறாங்களாம், அவர் கிண்டுவார், இவர் இடிப்பார் அப்படின்ற மாதிரி அவர் அங்கே சமைச்சிட்டு இருக்காங்க. இவங்க ரவா லட்டு செஞ்சுட்டு இருக்காங்களாம். அதாவது அந்த ரவாலாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க, ஜஸ்ட் அதை வந்து பிடிச்சி ரவுண்டு பிடிச்சி வைக்கணும், அது மட்டும்தான். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அது ஹாட்டாக இருக்கும்போது, அந்த சூடாக இருக்கும்போதே செஞ்சதான் அந்த ஷேப் கரெக்டாக வரும்னு இவங்க பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜெஃப்ரி ஒரு 2 நேரம்
சொல்லி பார்த்தாரு. பட் இவருங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்மளோட விஷாலும் பார்த்தாரு. அண்ட் முத்துக்குமரன் கொஞ்சம் லேட்டாக வந்தார். அவர் வேறு ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு அவர் சாப்பாடு வடிக்கிறது இந்த வேலையை பார்த்துட்டு அவங்களும் விட்டுட்டாங்க. ஏன்னா கிச்சன் இன்சார்ஜ் தர்ஷிகா தானே அப்படின்னு நினச்சிட்டாங்க. பட் கிச்சன் டீம் தான் ஒர்க் பண்ணணும். ஸோ 2 நேரம் ஜெஃப்ரி சொல்லியும் நம்ம தர்ஷிகா இருந்துட்டு அந்த இடத்த விட்டு அவங்க போகவே மாட்டுறாங்க. அவங்களுக்கு விஷால் எங்கே இருக்காரோ அங்கே எடுக்கணும். இப்போ சப்பாத்தி விஷால் அங்கே தேய்ச்சிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல சம்பளங்கால் போட்டு உட்காந்து விஷாலையே பார்த்துக்கிட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு அவனுக்கு ஊட்டி விட்டு அவன் கூடவே இருக்கணும் தான் இவங்களுக்கு ஆசை. ஸோ அதனால் அந்த இடத்துல நிற்கிறதுக்கு ஒரு காரணமாக நான் வந்து லட்டு பிடிக்கிறது ரவா லட்டு பிடிக்கிறேன்னு அங்கேயே நின்றுட்டு இருந்தாங்க. 2 நேரம் சொல்லி பார்த்த ஜெஃப்ரி காண்டாயிட்டு, நான் ஒரு கேப்டன், என் பேச்சை நீங்கள் யாருமே கேட்க மாட்டீங்க, இந்த வீட்டில் சரியில்லை அப்படின்னா கேப்டனோட அந்த பதவி பறிக்கப்படும் இல்லையா, நானே எடுத்துடுறேன் ஒரு பீஸை ஃபோட்டோவில் இருந்து அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. ஸோ சௌந்தர்யா ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆமாம் அவன் கேப்டன், அவன் பேச்சு நீங்கள் யாரும் கேட்க மாட்டீங்கல்ல, இருங்க நானே போய் எடுக்கிறோம் அப்படின்னு அவங்க ஒரு பீஸை எடுக்க போயிட்டாங்க. எல்லாரும் இங்கேருந்து கத்துறாங்க, ஏன் ஜெஃப்ரியே சௌந்தர்யா வெயிட் பண்ணி இரு அவனே சும்மா சொன்னான் போல இருக்குது, நான் என்னோட ஒரு ஃபோட்டோலேருந்து ஒரு பீஸை எடுத்துருவேன், நீங்கள் யாரும் என்னை மதிக்கிறது இல்லை அப்படின்னு சும்மா சொன்னார் போல இருக்கு. இங்கே போய் சௌந்தர்யா உண்மையாகவே எடுக்க போனது, சௌந்தர்யா நில்லு நான் எல்லாரையும் கூப்பிட்டு பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் இருந்துட்டு, இல்லை கேப்டன் நீங்கள் சொன்னால் நாங்கள் கேட்டுருவோம் கேப்டன், அது வந்து பசிக்குமே, அவன் எத்தனை வேலை தான், அதாவது நம்ம தர்ஷிகோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, விஷால் எத்தனை வேலை செய்வான் பாவம், அவன் தான் சமைச்சுக்கிட்டு இருக்கான், அதனால தான் நான் போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போனேன், அண்ட் ப்ளஸ் எனக்கு தான் ரொம்ப சுகர் கிரேவிங்ஸாக இருந்ததா, அதனால தான் நான் செய்ய போனேன் அப்படின்றாங்க. ஸோ சத்யா காண்டாயிட்டார். அப்போ நீ எதுக்கு பவித்ராலாம் என்னை வெட்டே கதை பேசிட்டு இருக்க, அவ செய்ய மாட்டாளா அப்படின்னு சத்யா வாய் விட்டாரு. ஸோ இந்த மாதிரி பஞ்சாயத்துகள் போயிட்டு இருக்கு. ஆனால் ஜெஃப்ரி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அவரை மற்றவங்க எல்லாருமே இந்த வீட்டில் ரெஸ்பெக்ட் கொடுக்க தான் செய்கிறாங்க. ஈவன் அது வயசில் பெரியவரான ரஞ்சித் ஆகட்டும், தீபக் ஆகட்டும், ஜெஃப்ரி அப்படின்னா கேப்டன் சொன்னால் கேளுங்க, கேப்டன் சொல்கிறத கேளுங்க, சொல்லுங்க கேப்டன் அப்படின்னு தன்னை விட சின்ன பையனுக்கும் மரியாதை கொடுத்து தான் பேசுகிறாங்க. ஆனால் இவங்க கோவா கேங் அப்படின்றாங்க இல்லையா, இவங்க தான் டே கேப்டன் வா கேப்டன் அப்படின்னு பேசுறதாகட்டும், இல்லை அவர் ஒன்று சொல்கிறாரு, இப்போ உங்களுக்கு அந்த பிளேட்டில் சாப்பாடு கொடுத்த பிக் பாஸ்க்கு தெரியாதா, நீ சாப்பிடுன்னு உங்களை கொடுத்துருக்காரு, அதை நீ ஒவ்வொருத்தனுக்கும் ஊட்டி விட்டு நீ அது காலி பண்ணுறது அப்படின்னா அது ரூல் பிரேக். அதை பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஏன் தைரியம் வரல ஜெஃப்ரிக்கு? இதுவே இந்த கேங் பண்ணாமல் வேற கேங் பண்ணியிருந்தா ஜெஃப்ரி என்ன பண்ணியிருப்பாரு, நான் ஒரு கேப்டன், நான் சொல்கிறத கேளு, நீ தான் சாப்பிடணும், வேற யாருக்கும் ஊட்டி விடக்கூடாது அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக பேச முடியுமில்ல. ஆனால் இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்றனால அவரால் அதை பேச முடிய மாட்டேங்குது. ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகுறாரு அப்படின்னா, என் கேப்டன்சி போகணும்னு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, சொன்னால் கேளுங்க அப்படின்னு அவர் வந்து ஒரு ஜோன்லேயே இருக்கார். அந்த ஃப்ரெண்ட் ஜோனை விட்டு அவரால் வெளியே வர முடியல. ஹார்ஷா சொன்னாலும் ஃப்ரெண்ட்ஸ் வருத்தப்படுவாங்க, அட் த சேம் டைம் ரூல் பிரேக்கும் பண்ண முடியல. அப்படின்றதுக்காக ஜெஃப்ரி அழகா அப்படியே தர்ஷிகாவோட பிரச்சனையும் இதையும் ரிலேட் பண்ணி, நான் சொன்னா நீங்க யாரும் மதிக்க மாட்டீங்க, இதுவே தீபக் அண்ணா சொன்னா நீங்க எல்லாரும் கேட்பீங்க, தீபக் அண்ணா நில்லுனா நின்னீங்க, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டா இருந்தார், ஆனா நான்றனால தான் நீங்க இப்படி ரியாக்ட் பண்றீங்க அப்படின்னாரு. சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். தீபக்கோட கேப்டன்சி ஸ்டைல் வேறையா இருக்கும், முத்தோட வந்து வேறையா இருக்கும், ஜெஃப்ரியோடது வேறையா இருக்கும். ஆனால் நீ எல்லா இடத்துலயும் நீ கேப்டனா முதல்ல நடந்துக்கிட்டியா அப்படின்னு கேட்டா, ஓ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ அந்த அளவுக்கு லிபரலா இருக்கிறனால தானே அவங்களும் இதை பிஹேவ் பண்றாங்க. ஸோ பிரச்சனைகள் அவருக்கு வந்துட்டு தர்ஷிகா அப்படின்றத தாண்டி சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் தான், அவங்க 2 பேரும். ஸோ அவங்க சாப்பாட்டை எல்லாருக்கும் கொடுத்தது தான் அவரோட ட்ரிகரிங் பாயிண்டாக இருந்தது. அதுக்கு ப்ளஸ் தர்ஷிகாவும் வந்துட்டு, ஏன் எப்போ பாரு விஷால் கூட இருக்கணும், நீ என்னம்மா உனக்கு உண்மையாகவே நீ பிக் பாஸ்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையா, உனக்கு தெரியாத, உள்ளே இருக்கிற எவனும் வெளியே போனால் திரும்பி கூட பார்க்க மாட்டானுங்க. அப்படி இருக்கும்போது அவனுக்காக தூங்காமல் இருக்கிறதும், சாப்பாடு ஊட்டி விட்டதான் நான் சாப்பிடுவேன், நீ என்கிட்ட வந்து டெய்லியும் பேசு, என்ன நீயா பண்ணுற, முதல்ல டபுள் எவிக்ஷன் வச்சு அவளெல்லாம் துரத்தி விடுங்க. இனிஷியல் டேஸில் அந்த பொண்ணு கேம் ஆடுறதை பற்றி சூப்பராக இந்த பொண்ணு போகும், டாப் 5ல் வரும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பாய்ஸ்னஸாக இருந்தாங்க. இப்போ வேர்ஸ்ட்டு, இப்போ பயங்கர வேஸ்ட். வீட்டில் ஒரு செட் ப்ராப்பர்ட்டி இல்லை, விஷாலோட செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி எப்போ பாரு விஷால் கூட ஈன்னு சுற்றிட்டு இருக்காங்க. நல்லாவா இருக்குது, முதல்ல அவங்கள துரத்தி விடுங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வேறு ஒன்றும் சம்பவங்கள் பெருசாக நடக்க போகிறது இல்லை. அதை வச்சு தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. கேப்டன் அது உங்கள் தப்பு இல்லை கேப்டன், உங்கள் மேலே என்ன கேப்டன் தப்பு, அது வந்து கிச்சன் இன்சார்ஜான தர்ஷிகா வந்து இந்த வேலையை பண்ணது அவங்க தப்பு, அப்படி இல்லைன்னா விஷால் அண்ட் முத்து அவங்க 2 பேரும் பார்த்துட்டு இந்த வேலையை செய்ய வச்சது அவங்க தப்பு, அதனால் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க கேப்டன், உங்கள் பதவியை பறிச்சிடாதீங்க கேப்டன் அப்படின்னு எல்லாரும் கதறிட்டு இருக்கானுங்க. ஸோ கேப்டனோட எண்ணம் இதுதான், எல்லாரையும் ஒரு சம்பவத்தை வச்சு, அதாவது டைரெக்டாக ஒருத்தனை திட்டி அஃபெக்ட் பண்ணுறதை விட என்ன நானே அடிச்சுக்கிறேன்டா, என்னை பார்த்து பரிதாபப்படுங்களா அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி பெருசாக பிளான் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பண்ணு தம்பி, உன் கேங்கை உன்னால் கேட்க முடியல அப்படின்னா நல்லா சமாளிக்கிறடா தம்பி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் வேறு என்ன சுவாரஸ்யங்கள் நடக்குது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.